கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. கல்வி நிலையங்களில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து பல்கலை துணைவேந்தர்கள் ஆட்சியர்கள் ஆலோசித்ததாக தகவல். கேரளாவில் ஹேமா கமிட்டி சர்ச்சைக்கு பிறகு தமிழ் திரையுலகிற்கும் குழு அமைக்குமாறு கேட்டு 2 நடிகைகள் அணுகியுள்ளனர். கமிட்டி அமைக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி பேட்டி. ஹேமா கமிட்டி குறித்து முன்னணி நடிகர்கள் மௌனம் காப்பது தவறு என ராதிகா விமர்சனம். அரசியலுக்கு வரத்துடிக்கும் நடிகர்கள் முதலில் நடிகைகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொல்லைகள் உள்ளன, ஆனால் யார் பெயரையும் குறிப்பிட விரும்பவில்லை என ராதிகா சரத்குமார் பகீர். தமிழ் திரையுலகிற்கும் ஒரு வலுவான கமிட்டியை அமைக்குமாறு நடிகர் சங்க தலைவர் நாசரிடம் கேட்டுள்ளதாகவும் பேட்டி. Shankar sir and Kamal sir will give loads of surprises. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன். கோவை வால்பாறை அரசு கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். பேராசிரியர் ராஜபாண்டி, பேராசிரியர்கள் உள்பட 3 பேர் சஸ்பெண்ட். திருச்சி NIT விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். சம்பவத்தை விசாரிக்க உண்மை கண்டறியும் குழு அமைப்பு. செந்தில் பாலாஜி மீதான வழக்கின் விசாரணையை ஓராண்டுக்குள் முடிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. நிலை அறிக்கை தாக்கல் செய்ய விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கைது. சேகரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் CBCID போலீசார் நடவடிக்கை. ஃபார்முலா 4 கார் பந்தயம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தெற்காசியாவுக்கே புதிய பெருமை என்றும் தமிழ்நாடு அரசு பெருமிதம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் ஆடம்பர கார் ரேஸிலும் மட்டும்தான் கவனம் உள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. மக்கக்கூடிய சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் டெங்கு மற்றும் மழைக்கால நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சிறுபான்மை மொழி மாணவர்களும் தமிழ் தேர்வு கட்டாயம் எழுத வேண்டும். தேர்வுத்துறை உத்தரவு. தொலைவில் உள்ள ஊராட்சியோடு இணைப்பதை தவிர்க்க ஆட்சியருக்கு அதிகாரம் உள்ளது. பொதுநல மனுவில் உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள இறைச்சி கடை குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. ஆயிரக்கணக்கான கெட்டுப்போன ஆட்டுக்கால்களை பறிமுதல் செய்து கடைக்கு சீல் வைத்து நடவடிக்கை. விஜயவாடாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை 2வது நாளாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. JCBயில் சென்று வெள்ள பாதிப்பு நிலவரங்களை கேட்டறிந்தார்.
தெலுங்கானாவில் கனமழையால் பாதிக்கப்பட்ட கம்மம் உள்ளிட்ட 4 மாவட்ட மீட்பு பணிகளுக்காக 5 கோடி ரூபாய் நிதி. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவு. கிரிமினல் வழக்கின் குற்றவாளி என்ற ஒரே காரணத்திற்காக வீட்டை எப்படி இடிக்கலாம்? புல்டோசர் நடவடிக்கை தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேள்வி. காசாவில் பிணை கைதிகள் 6 பேர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். இஸ்ரேலின் ஜெருசலேம், டெல் அவிவ் நகரங்களில் அதிபர் நேதன்யாகுவை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வரதட்சணை கொடுமையால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு. நகைகளை விற்றதாகவும் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்து கடன் ஏற்படுத்தியதாகவும் பெண்ணின் கணவன் மீது புகார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலக காது கேளாதோர் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி. ஒரே நாளில் ஒரு தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்று இந்திய வீரர் வீராங்கனைகள் அசத்தல். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப் பதக்கம். ஆடவர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் நிதேஷ்குமார் தங்கம் வென்று சாதனை.